அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆரம்ப சுற்று ஓட்டு முடிவுகள் எண்ணப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொரு தலைவர்கள் எவ்வளவு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்கன்னு, ஒவ்வொரு கட்சி எத்தனை இடங்கள் முன்னணியில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் 20,982 வாக்குகள் வாங்கி பின்னடைவில் இருக்கிறாரு. எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் 22,000 வாக்குகள் வாங்கி முன்னிலையில் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 6,000 வாக்குகள் பெற்று பின்னடைவில் இருக்கிறாங்க. விஜய் தொடர்ந்து முன்னிலையிலேயே இருக்கிறாங்க, 23,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. தாவேகாவை பொறுத்தளவுக்கு 108 இடங்கள் முன்னணி வகிக்கிறாங்க. அதிமுக 75 இடங்கள்லையும், திமுக 51 இடங்கள்லையும் முன்னணி வைத்து வருது. யாருமே எதிர்பார்க்காத வகையில் தாவேகா தொடர்ந்து முன்னணியில் வகிச்சு வர்றாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் எத்தனை இடங்களில் முன்னணியில் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். திமுக 164 இடங்களுக்கு 43 இடங்கள் முன்னிலையில் இருக்கு. காங்கிரஸ் 28 இடங்களுக்கு 4 இடங்களும், தேமுதிக 10 இடங்களுக்கு 1 இடமும், விசிக 8 தொகுதிகளில் 1 இடமும் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் 2 இடங்கள்லையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் 2 தொகுதிகளையும் முன்னணி வகிக்குது. அடுத்தது அதிமுக 64 தொகுதிகளும் முன்னணியில் இருக்கு. பாஜக 3 இடங்கள்லையும், அமமுக 1 இடத்துலையும், பாமக 6 இடங்கள்ல முன்னணி வகித்து வருது. இப்ப இருக்கிற நிலவரப்படி எல்முருகன் அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சௌமியா அன்புமணி முன்னிலையில் இருக்காங்க, 30,000 வாக்குகள் பெற்று. கே. செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையில் வகிக்கிறாங்க, 27,000 வாக்குகள் பெற்று. திருவண்ணாமலை ஏவா வேலு பின்னடைவில் இருக்காங்க. கடந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 17,000 வாக்குகள் பெற்று பின்னடைவில் இருக்காங்க. அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசுவும் பின்னடைவில் தான் இருக்காங்க, 10,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் முன்னிலை பெற்றிருக்காரு. தற்போது இருக்கிற கள நிலவரப்படி தாவேகா தான் ஒரு முன்னணியில் இருக்கு. திமுகவோட மிகப்பெரிய ஆளுமைகள்ல ஒரு பின்னடைவை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து களம் மாறிட்டே இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அறம் தமிழுடன் இணைந்திருங்கள். நன்றி.